ஹரியஸ்வன் பகுநாள் ராஜ்யமாண்டான். ராஜ்யமாண்டு ஹரியஸ்வா தத்சுதஸ்தஸ்மாத் திருடாஸ்வபுத்திரோ ஹரியஸ்வா. ஹரியஸ்வனுடைய புள்ள நிகும்பன். நிகும்பன் இடத்துல ராஜ்யத்தை ஒப்பிச்சு விட்டு ஹரியஸ்வன் பகுகாலம் ராஜ்யமாண்டு அவன் காட்டுக்கு போட்டாள். நிகும்பன் தன் பிள்ளையான பருகணாஸ்வன் இடத்துல ராஜ்யத்தை ஒப்பிச்சு விட்டு அவன் 10,000 வருஷம் ஆண்டு விட்டு காட்டுக்கு புறப்பட்டு போயிட்டாள். கிருஷாஸ்வன் இடத்துல ஒப்பிச்சாள் இந்த பருகணாஸ்வன். கிருஷாஸ்வன் ராஜ்யம் ஆண்டாள். தன் புள்ள சேனஜித்தின் இடத்துல அவன் ராஜ்யத்தை ஒப்பிச்சு விட்டு அவன் காட்டுக்கு போனாள். சேனஜித்து யுவனாஸ்வன் தன் புள்ள இடத்துல ஒப்பிச்சாள். யுவனாஸ்வனுக்கு 100 பத்னிகள், சந்ததி இல்லை. பார்த்தான் சந்ததி இல்லாம நாம் என்னத்துக்கு இப்படி இருக்கோம்னு காட்டுக்கு புறப்பட்டு போயிட்டான். ராஜ்யத்தை விட்டு விட்டு சோனபத்தியோ வனங்கதா காட்டுக்கு போயிட்டாள். ரிஷிகள் பார்த்தாள், ஒரு பெரிய குலத்துல பிறந்தவன் குழந்தை இல்லைங்கிறதுக்காக ராஜ்யத்தை விட்டு வந்துட்டாளே, அவன் குறைய தீர்த்து வைக்கணும், நம்ம தப்போபலத்தை உபயோகப்படுத்துவோம்னு இஷ்டிம் ஸ்மவர்த்தயாஞ்சக்ரு ஐந்திரீம் சுசமாஹித. இந்திரதேவதாகமான ஒரு இஷ்டிய பண்ணி வச்சாளாம். அவனும் கிருஷ்ணமூர்த்தியெல்லாம் வந்துட்டாள. சுசமாஹிதாக இந்திரதேவதாகமான இஷ்டி பண்ணி வச்சாள். பும்சவன தீர்த்தம் ஒரு கலசத்துல வச்சு புத்திரப்பிரதமான தேவதையை ஆவாகனம் பண்ணி அந்த கலசத்துல பூஜையெல்லாம் பண்ணி வச்சு அந்த யாகத்தை நடத்தி வைக்கிறாள். ராஜா உபவாசத்தோட தீட்சா நியமத்தோட கூட இருந்துட்டு அந்த யஜ்ஞம் நடக்கிறது. பசி பட்னியோட ராஜா படுத்துட்டு இருக்கான். நல்ல வசந்த காலத்துல பண்ற கர்மாவா. ராத்திரி ராஜாக்கு 12 மணிக்கு வந்திருந்தாள். பிராமணாலாம் ருச்சிக்கெல்லாம் தூங்குறா யாகசாலையில. ரொம்ப நிஷி தரிசிதா, தாகம் ரொம்ப தாங்கல்ல ராஜாக்கு. என்ன பண்ணினா அங்கேயும் இங்கேயும் பார்த்தான், ஜலத்தை காணும். இந்த பும்சவன தீர்த்தத்தை எடுத்து குடிச்சுவிட்டா. சிலவன் அமாவாசை அன்னைக்கு பலகாரத்தை கணக்கு இல்லாமல் பண்ணிவிட்டு திண்ணையில சொம்புல வச்சுட்டு இருக்கிற ஜலத்தை எடுத்து குடிச்சுவிடுவோம். பாதபிரட்சாலத்துக்கு வச்சுட்டு இருக்கிற ஜலத்தை தாகத்துக்காக. அது மாதிரி அது அசுத்தமான ஜலம், இது பரிசுத்தமான ஜலத்தை எடுத்து குடிச்சு விட்டாள். இதுவும் தப்பு தான். எடுத்து குடிச்சு விட்டாள். காலம்புற எழுந்திருந்து பார்க்கிறாள். பூஜை பண்றதுக்கு போய் பார்த்தா கலசம் யுதகம், ஜலம் இல்லாமல் இருக்கு. யாரு பண்ண காரியம்னு விசாரிச்சால் ராஜா பண்ணதுன்னு நினைச்சாள். ஆறாவது அஜ்ஞம் பண்ணியிருந்தா இதை கண்டிக்கலாம். இது ஈஸ்வர பிரஹிதேனவை, இது தெய்வம் பண்ணின காரியம் சொல்லிவிட்டு ஈஸ்வராய நமஸ்சக்ரு, பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி அஹோ தெய்வபலம் பலம், இது தெய்வம் பண்ணின காரியம்னு தீர்மானம் பண்ணி ரிஷிகள்லாம் ராஜாவை கூப்பிடுறாள். அவன் பத்னி சாலையிலேருந்து வெளியில் வர மாட்டேங்கிறான். அதை சாப்பிட்ட உடனே பூர்ண கர்ப்பம். மந்திரம்னா அவன் வயத்துல குழந்தை வந்துடுச்சு. கர்ப்பம். உடனே என்ன பண்ணினாள், டாக்டர்கள்லாம் கூப்பிட்டா எங்களுக்கு புருஷனுக்கு எங்க கர்ப்பப்பை இருக்குன்னு தெரியாதுங்கிறாள். அப்புறம் உடனே ரிஷிகள்லாம் கிருபாளவான்னு சொன்னாலும் இல்லையா, கருணை உள்ளவள் என்ன பண்ணினாள், குட்சிம் நிர்பித்ய தட்சிணம், வலது பக்கத்தை பூரி குழந்தைய எடுத்தாளா. சுக்காச்சாரியால் சொன்னால் இந்த அப்பாவும் சாகலே குழந்தையும் சாகலேன்னாள். என்னன்னாள், பிராமணாலும் தெய்வம்னா அனுகிரகம் பண்ணியிருக்காள். என்னமா சாவன்னு கேட்டாள். நமமார பிதா தஸ்ய விப்ரதேவ பிரசாததः, நமமார பிதா தஸ்ய விப்ரதேவ பிரசாததः. பிராமணாலும் தெய்வம்னா அனுகிரகம் பண்ணியிருக்கு. என்னமா ராஜா சாவன்னாள் சுக்காச்சாரியாள். சுகாச்சாரியாளுடைய அபிப்பிராயம். நம்ம மாற பிதாதஸ்ய விப்ரதேவ பிரசாதத்தாங்கிறது இது பிரம்மனிஷ்டால் சொல்றது. உடனே குழந்தை அழுது பாலுக்கு அழுதா இவன் என்ன பண்ணுவான், ஒழிக்கிறான். அந்த அம்மாவுக்கு இங்க வரத்துக்கே வக்கமா இருக்கு. இந்த கோளாறுல பத்தினிக்கு அவ உள்ள விட்டு வரமாட்டேங்கிறா. அவ வந்துதான் என்ன பண்றது, இவன் தான் பிரசவிச்சிருக்கான். உடனே என்ன பண்ணினா குழந்தை அழுது. தேவேந்திரன் அங்கிருந்து வந்து மாம் தாஸ்யதி குமாரோயம், அவன் பானைன்னு சாத்து நான் என்ன வந்து பானம் பண்ண போறான்னு சொல்லிவிட்டு இதீந்திரோ தேசினி வதாது. ஆமா, மாந்தாரோதி இதீந்திரோ தேசினி வதாது. வாயில விரலை கொண்டு போட்டான் தேவேந்திரன். அதனால இப்ப குழந்தைகள்லாம் விரல வாயில போட்டுக்கிறதா. உடனே அதுல இருந்து அமிர்தம் பெருகித்தது. மாம் தாத்தான் நானா, மாம் தாஸ்யதி குமாரோயம், மாம் தாத்தான் நானா. அதனால மாந்தாத்தானே பேரிட்டுட்டாள். இங்க பெரியவாழ்கிட்ட வந்து ஒருத்தன்
5-6 மாசம் அத்தியனம் பண்ணினா அவனுக்கு ஒரு மந்திரம் தான் வந்து ஒரு 10-12 மாசம் அத்தியனம் பண்ணி 6 மாசம் வரலும் வரல. அப்புறம் ஒரு 6 மாசம் சிரமப்பட்டு வந்தது புருஷ சூக்தம் வந்தது. அதுல இருந்து அவனுக்கு புருஷ சூக்தன்னே பேரு, சூக்தன்னே பேரு அவனுக்கு. அப்படி எல்லாருமா வச்சுட்டா. அது வந்து ஒருத்தரும் அப்பா அம்மா வைக்கல, நாமக்கரணம் பண்ணல, எல்லாருமா கூப்பிட்டா அவனும் அப்படி கூப்பிட்டாதான் தோல்படுவனே அப்படி பேர் வச்சு விட்டாள். அது மாதிரி ஏதாவது பேர் வைக்கிறதுக்கு ஒரு நிமித்தம் வேணும் இல்லையா? அப்படி மாந்தாத்தானே பேர் வந்துடுது. இந்த மாந்தாத்தா ராஜ்யம் ஆண்டாள். யுவனாஸ்வன் காட்டிலேயே இருந்துட்டாள். குழந்தை இடத்துல ராஜ்யத்தை ஒப்பிச்சு விட்டு மாந்தாத்தாக்கு 50 பெண்கள் 3 பிள்ளைகள். புருகுத்சம் அம்பரீஷம் முச்சுகுந்தஞ்ச யோகினாः தேஷாம் ஸ்வசாரः பஞ்சாசதி சௌபரிம் பௌரிரேபதிம். 50 பெண்களாம் 3 பிள்ளைகளாம் மாந்தாத்தாக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் யமுனா ஜலத்துல தபசு பண்ணினார் ஒரு ரிஷி. யமுனாந்தர்ஜலே மக்னः சௌபரி யமுனை மடுவுல தபசு ஜலத்துக்குள்ள, வெளியில இருந்தா ஏதாவது அடைஞ்ச வருதுன்னு அவர் என்ன பண்ணினார், ஜலத்துக்குள்ள போய் தபசு பண்ணினார். 10,000 வருஷம் தபசு பண்ணி தபசு கலைஞ்சு 10,000 வருஷத்துக்கு அப்புறம் வெளியில வந்தார். வந்த சமயம் வருஷ ருத்து. எங்க பார்த்தாலும் ஜலம் வந்து ஒரே அடியா யமுனை எல்லாம் கரை பிறண்டு மீன்கள் நிறைய குஞ்சு விட்டு, இந்த வருஷ ருத்துல நிறைய மீன்கள்லாம் குஞ்சு போட்டுவிடும், குஞ்சு குறிச்சுவிடும். அசடுகள் வெடிக்காலம் ஸ்நானம் பண்ணிவிட்டு ஆத்துக்கு வரும், வந்து உதறுவன் வேஷ்டிய மரக்கா கணக்கா விழும் எங்க ரத்தத்துல. தெரியாத அசடுகள் வருஷ ருத்துல போய் கணத்தெல்லாம் பண்ணணும் ஸ்நானம். அவன் நதியில குளத்துல பண்ணிவிட்டா படிக்கணக்கா கொண்டு ஒருத்தர் உதறி விட்டார் மித்தத்துல. வலை போட்டா கூட அத்தனை ஆம்படாது மத்யம். அது அழகா வீட்சிய மைதுன தர்மினா. அதுகள் வந்து அது குஞ்சும் குட்டியுமா அந்த மீன்கள் இருக்கிற அழகா பார்த்தார். இவருக்கு என்ன தோணி போச்சா, நிறைய குஞ்சு குறிச்சு தம்பதிகள் சேர்ந்து அப்படி இருக்கிறத பார்த்து, அது வருஷா அந்த குஞ்சுகள் இருக்கு, 400 குஞ்சு 500 குஞ்சு அப்படி 25 அப்படி மில்கி நிற்கிறா போல இருக்கும். முன்னாடி தாய் போகும். இதுகள் பசிச்சா இந்த சின்ன குஞ்சுகள்லாம் சப்பு சப்புன்னு வாய கொட்டும். அது உடனே கட்டாட்சத்தால பார்க்கும். திரும்பி பார்த்தா இதுக்கு வயர் ரொம்பி போயிடுமா. சாட்சுஷ தீட்சைக்கு திருஷ்டாந்தமா சொல்றாள் மந்திர சாஸ்திரத்துல. கண்ணால உபாசகாள் ரொம்ப வேண்டிவாள வேறங்க பார்த்து விடுவாள். பார்த்துட்டா அது பெரிய ரட்சை. அப்படி பார்த்து விடுவாள். ஹஸ்தமஸ்தக தீட்சை, சாட்சுஷ தீட்சை அப்படிலாம் சொல்லியிருக்காள். அதுக்கு இதை போய் திருஷ்டாந்தமா சொல்லியிருக்காள். சன்னியாசத்துல ஹஸ்தமஸ்தக தீட்சை புருஷ சூக்தத்தை 2 வாக்கியமா சேர்த்து சொல்லி தலையில சன்னியாசம் கொடுக்குறவாளுடைய தலையில வச்சு சொல்லணும். நம்ம பெரியவாளுக்கு தான் புது பெரியவாளுக்கு சொல்லி தன் தபஸ் அங்க போய் பாய முடியா பண்ணினாள். அப்படி பண்ணணும். இந்த சாட்சுஷ தீட்சையில ஒரு நல்ல உபாசகாள் ரொம்ப வேண்டி வாழ் அரங்க பார்த்து விடுவாள். அதை மத்யத்தை போய் திருஷ்டாந்தம் சொன்னாள். வயிறு ரொம்பி போயிடுமா. இதை பார்த்தார் இவர் சௌபரி. இது மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு நாமும் சம்சாரத்தோட இருந்து குழந்தை குட்டிகளோட இருக்கணும்னு தோணி போச்சான். அது அப்படி சில காரியங்கள் பார்த்தா அது மாதிரி செய்யணும்னு அந்த புயல இலையை நறுக்கிறவனை பார்த்த உடனே நாமும் புயலை போட்டுக்கணும்னு நினைச்சுதான் ரொம்ப பய போட்டுக்க ஆரம்பிச்சுட்டானே. அதை தொடப்படாதுன்னு நினைச்சவங்க கூட அது அப்படி போடுறவாளை பார்த்ததே போடணும்னு தோணி போயிடும். சங்கம் அது சிலது அப்படி சங்கத்தாலேயே அப்படி தோணும். அது சீட்டாடுற இடத்துல விரும்பின உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கழவர், அவர் கத்துண்டு விடுறாருன்னு அது அப்படி பிடிச்சு விடும். அது சங்கம் இப்படி பண்ணிவிடும். ஒரு தபஸ்வியை இப்படி பண்ணிவிடுது. மத்ய சங்கம் கரையேறினார். உடம்பு முழுக்க பாசி கொத்தாட்டமா இருக்கு. 10,000 வருஷம் ஜலத்துக்குள்ள இருந்தா ஒரு கழியை ஊனிக்கிட்டு நடக்க முடியாம நடந்து போனார். அங்க அப்படி ஒரு மாட்டங்கார பயலை கூப்பிட்டு காட்டார். யார் இப்ப ராஜ்யம் வாழ்றாருன்னு காட்டார். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பொண்ணு விசாரிக்கிறதுக்கு இதெல்லாம். அவன் சொன்னா மாந்தாதா ராஜ்யம் ஆள்றான். அவனுக்கு பொண்ணு இருக்கோ கல்யாணத்துக்குன்னா அதையும் கேட்குறீங்க. 50 பொண்ணு இருக்கு கல்யாணத்துக்கு கவலைப்பட்டு இருக்காருன்னு சொன்னேன். சரிதாமோ நாம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிடலாம்னு இவர் தீர்மானம் பண்ணி இங்க இருந்து அங்க போனார் மாந்தாதாட்ட.